இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, ஜாலியா வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறியா? அப்படியெல்லாம் உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் விடவே மாட்டேன்டி. இந்த மித்ரா உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. மித்ராவா? இவ எதுக்கு எனக்கு போன் பண்றான்னு தெரியலையே. பாரதி, ஒரு சின்ன எமர்ஜென்சி. முக்கியமான ஃபைல் ஒன்று வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அங்க நம்ம டேபிள் மேல தான் இருக்கும். அதை கொஞ்சம் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட முடியுமா? அந்த ஃபைல் ஆக்சுவலா கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. நீயும் வந்தனா அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிட முடியும். ஓ, அப்படிங்களா மேடம்? வந்துட்டா போச்சு. ஏய், என்ன பேச்சுல நக்குல் தெரியுது? தெரிஞ்சிருச்சா? தெரியணும்ல. மித்ரா மேடம், நீங்க இப்போ எதுக்காக என் ஆபீஸ்க்கு வர சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பாரதி, ரொம்ப ஓவரா பேசுற? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன், கேளுங்க. இன்னைக்கு ஆதி என் ஆபீஸ்க்கு வர வேணாம்னு சொல்லிட்டாரு. அது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் வேணும்னே ஃபைல இங்கேயே வச்சுட்டு போயிருக்கீங்க. அதேவே சாக்கா வச்சு ஆதி என்ன வர வேணாம்னு சொன்ன ஆபீஸ்க்கு வர வைக்கிறது தான் உங்களோட பிளான். இது கூட தெரியாத அளவுக்கு பாரதி என்ன உன்ன மாதிரி முட்டாளா? பாரதி, என்ன என்னையே முட்டாள்னு சொல்ல வரியா? சொல்ல வரியா இல்ல, நீ முட்டாள் தான். நீ போட்ட பிளானு அதர பழசா இருக்கு மித்ரா. ஏதாச்சும் புதுசா யோசிச்சு பண்ணலாம்ல, எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி மித்ரா, அதை விடு. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் ஆபீஸ் வரதான் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அங்கதானே என் புருஷன் ஆதி இருக்காரு. அவரை பாத்துக்கிட்டே வேலை பாக்குறது கஷ்டமா என்ன? அதனால நான் கண்டிப்பா ஆபீஸ்க்கு நீ சொன்ன ஃபைல கொண்டு வரேன். ஆக்சுவலி சொல்ல போனா இப்ப நான் ஆபீஸ்க்கு எப்படி வரது, வந்தா ஆதியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். கடைசியா நீயே அதுக்கு சூப்பரா பிளான் போட்டு கொடுத்துட்ட. வரட்டா? பாய். என்ன பண்ணாலும் இவளுக்கு ஃபேவராவே போய் முடியுது.